சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 23வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். சீத்தை ராமனுக்கு சுந்தர காண்டத்துல ஹனுமான் செய்த சாகசங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வருகிறாள். இப்ப அடுத்த விஷயம் சொல்றா சீத்தை. உங்க அங்க அடையாளங்கள்லாம் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ராமனுடைய ஓரொரு அவயவமும் எதை போல் இருக்கும்னு உதாரணம் சொல்லுன்னு கேட்டேன். ஒன்னொன்னுக்கும் அவன் ஒரு உதாரணம் சொன்னான் என்று இப்ப அடுத்த ஹனுமானுடைய பெருமையை சீத்தை எடுத்து சொல்கிறாள். அப்ப முன் ஸ்லோகம் இப்படி எப்படி ராமன் இருப்பான்னு சொல்லிட்டான். இத்தனை ரேகை இருக்கும், கண்ணு அகன்று இருக்கும், சிவந்த டிஞ்சு இருக்கும், அதெல்லாம் ஓகே. இப்போ உதாரணம் சொல்லு, கண்ணு எதை போல இருக்கும், மூக்கு எதை போல இருக்கும், அப்படி உதாரணம் சொல்லுன்னு சீத்தை கேட்கிறாளாம். தான் ராமதூதன் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் சரியான உதாரணங்களும் சொல்லி விளக்கிறார் ஹனுமான். அதை இப்போ சீத்தை எடுத்து ராமனிடம் சொல்கிறாள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் அனுமன் முன்பும் சீதாராமர்கள் முன்பும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாரா இருக்கேளா? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். ராம பத்ம சமான லோச்சன யுகா கண்டத்வயாதர்ஷவான் நாசா நிர்ஜித சம்பகோதி மதுரம் பிம்பாதரம் சம்வகன் ஏதாமங்குலி முத்ரிகாம் மமகரே கிருத்வாவதத் ஸ்வக்ஷரம் வைதேஹீதி கிரா பிரியா முகஜயா மந்தஸ்மிதம் தே பவத்து. இப்போ சீத்தை ராமன்கிட்ட சொல்றா, நான் இந்த ஹனுமான்கிட்ட கேட்டேன், ராமனுடைய ஓரொரு அவயவத்துக்கும் ஏதாவது உதாரணம் சொல்லுன்னு கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, ராமஹா பத்ம சமான லோச்சன யுகா, தாமரையை போல் கண்படைத்தவன் ராமபிரான். ராமஹா கமலபத்ராட்சகா என்றுதான் வால்மீகி ராமாயணத்திலையும் ஸ்லோகம் வருது. அது அப்படியே வில்லூர் சுவாமி ராம பத்ம சமான லோச்சன யுகா, அவன் ரெண்டு கண்களும் தாமரையை ஒத்து இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் தானே கேட்டா சீத்தை, உதாரணம் சிமிலி. அப்ப அவனுடைய கண்கள் தாமரை. கண்டத்வய ஆதர்ஷவான், ராமனுடைய ரெண்டு கன்னங்களும் கண்ணாடிகளை போல இருக்குமா, அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும். நம்ம முகத்தை ராமனுடைய கன்னத்திலேயே பார்த்துடலாம். அந்த மாதிரி கண்ணாடி போன்ற கன்னங்களை உடையவன். நாசா நிர்ஜித சம்பகா, அவனுடைய மூக்கு எப்படி இருக்குன்னா செண்பகப்பூவை விட அழகாக இருக்கும். அதிமதுரம் பிம்பாதரம் சம்பகன், ரொம்ப இனிமையான ஒரு கோவை பழம் எப்படி சிவந்து இருக்கும், இனிமையான கோவை பழம் போல அவனுடைய திருவாய் என்பது அமைந்திருக்கும். அப்ப 4 உதாரணம் சொல்லியாச்சு. கண்கள் தாமரை, கன்னங்கள் கண்ணாடி, மூக்கு செண்பகப்பூ, அவனுடைய இதழ்கள் கோவை பழம், இப்படி உதாரணங்கள் சொல்லிட்டு ஏதாம் அங்குலி முத்ரிகாம் மமகரே கிருத்வா அவதத் ஸ்வக்ஷரம். அப்போ சீத்தை சொல்றா, என் கையில மோதிரத்தையும் கொடுத்துட்டு நான் கேட்ட இந்த அடையாளங்கள் உவமைகளையும் சரியா சொன்னா சொல்லிட்டு அவதத் சு அக்ஷரம், ஒரு நல்ல வார்த்தை சொன்னான். நான் சீத்தை என்ன சொன்னானா, வைதேகி, சீத்தைய பார்த்து வைதேகி என்று அழைத்தானா. வைதேகின்னு அழைக்கிறதுல அப்படி என்ன சிறப்புன்னா, சீத்தையினுடைய தந்தை ஜனகன் இருக்காரு இல்லையா, அவருக்கு விதேகன்னு பேரு. வைதேகி என்றால் விதேகனாகிய ஜனகனுடைய மகளேன்னு அர்த்தம். அதனால வைதேகின்னு கூப்பிட்டதும் ஜனகன் தான் சீத்தையை அப்படி கூப்பிடுவாராம். வைதேகி 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 என்று ஜனகன் தான் கூப்பிடுவாராம். இப்ப ஹனுமான் வைதேகின்னு கூப்பிடவும் தன்னுடைய தந்தையே வந்து கூப்பிட்டது போல இருந்ததா. அப்படிப்பட்ட இனிமையான வார்த்தையாலே என்னை இந்த ஹனுமான் அழைத்தான் என்று சீத்தை சொல்ல, இதி கிரியா பிரியா முகஜயா, இப்படி உன் பிரியமான சீத்தை ராமா உன்னிடம் இந்த வார்த்தையை சொல்ல, அதை கேட்டு மந்தஸ்மிதம் தே பவத்து, உன் முகத்திலே ஒரு புன்னகை எழுந்ததே என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப சீத்தை மேற்கொண்டு அனுமன் பெருமையை சொல்றா. அவன்கிட்ட அடையாளங்களுக்கு உவமையெல்லாம் கேட்டேன். கண்கள் தாமரையை போல இருக்கும் ராமனுக்கு, கன்னங்கள் கண்ணாடி போல இருக்கும், மூக்கு செண்பகப்பூ போல இருக்கும், இதழ்கள் கோவைப்பழம் போல் இருக்கும்னு அத்தையும் சொல்லிட்டு, மோதிரத்தை என் கையில முன்பே கொடுத்த ஹனுமான் என்னை வைதேகின்னு எங்க அப்பா கூப்பிடுற அதே பெயராலே அழைத்தானே என்று தன்னுடைய ஆனந்தத்தை சீத்தை வெளிப்படுத்த, அதை கேட்டு ராமனும் புன்னகை செய்கிறான். இப்ப இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, அதாவது ராமன் நினைச்சு பார்த்தானா, நம் அருள் பெற்றவன் ஹனுமான்கிறத சரியா நிரூபிச்சுட்டானேன்னு. அருள் பெற்றவன் நிரூபிச்சுட்டானா, அது எப்படின்னா, ராமஹா பத்ம சமான லோச்சன யுகான்னு சொன்னார் இல்லையா, தாமரை கண்ணன் ராமன்னு. பெருமாளுடைய அருள் பெற்ற ஒருவரால் மட்டும்தான் பெருமாளுடைய கண்ணழகை பேச முடியும். ஏன்னா பகவானே காட்டினாலே ஒழிய அவன் கண்ணழகை மட்டும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாதான். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்க மனசுல பதிஞ்சிரும். ராமானுஜருடைய ஆரம்ப கால குரு யாதவ பிரகாஷர்.
அவர் வேதாந்தத்துல தஸ்ய யதாகப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு பெருமாளுடைய கண்ணழகை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது யாதவ பிரகாசர் என்ன தெரியுமா சொன்னார்? பெருமாளுடைய கண்கள் தாமரையை போல இருக்கும், அந்த தாமரை குரங்கின் பின்பகுதி போல சிவந்திருக்கும். அப்ப பெருமாளுடைய கண்களும் குரங்கின் பின்பகுதி போல சிவந்திருக்கும்னு அர்த்தம் சொல்லிட்டார். யாரா இப்படி சொல்லுவாளா? இப்படி சொன்னா அப்புறம் பெருமாளை நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஞாபகம் தானே வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணா, மழை சேறு சகதியா இருந்தது வீட்டு பக்கம்லாம், அதில் நடந்து வந்துட்டு சொன்னான், என்னடா இது ஒரே சேரா இருக்கு, சேத்துல கால் வச்சு நடந்து செருப்பெல்லாம் சேர்ல ஊறி ஊறி செருப்பு தயிர் வடை மாதிரி ஆயிடுத்துனான். அன்னிலேருந்து தயிர் வடை சாப்பிட்ற ஆசையே போச்சு. எவனா சேத்துல ஊறின செருப்பை போய் தயிர் வடையோட கம்பேர் பண்ணுவானா? அது போல பெருமாளுடைய கண்களை போய் குரங்கின் பின்பகுதி சிவந்திருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கம்பேர் பண்ணலாமா? ஏன் அவர் பண்ணார்னா, யாதவ பிரகாசருக்கு பெருமாள் அருள் இல்லை, அவருக்கு தெரிஞ்ச எத்தோ ஒன்னோட கம்பேர் பண்ணிட்டார். நான் ராமானுஜர் சொன்னார், தஸ்ய யதாகப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினினா கம்பீராம்ப சமுத்பூத சுமிருட்டனால ரவிகர விகசித புண்டரீகதல அமலாயதேக்ஷணா. ராமானுஜர் சொல்றார், சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை போல, தண்டோடு கூடிய ஃப்ரெஷ்ஷான வாடாத தாமரையை போலே, எல்லாத்துக்கும் மேல ஒரு அழகான தடாகத்தில் பூத்திருக்கக்கூடிய ஒரு தாமரை போலே. பெருமாள் திருமேனி ஒரு தடாகம், அதில் பூத்த தாமரைகள் அவனுடைய கண்கள். அது வாடாத தாமரை, தண்டோடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முக்கிய அர்த்தம் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை. ஏன்னா ஒரு சூரிய கிரணம் பட்டு ஒரு தாமரை மொட்டு மலர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு நளினமா இருக்கும். பகவான் கண்ணை மூடி கண்ணை திறந்தா அப்படி இருக்கும். இது ராமானுஜர் சொன்ன அர்த்தம். இப்ப சங்கரா டிவி நேயர்கள் நீங்க சொல்லுங்க, யாதவ பிரகாசர் சொன்ன அர்த்தம் நல்லா இருக்கா, ராமானுஜர் கண்களுக்கு சொன்ன அர்த்தம் நல்லா இருக்கா? ராமானுஜர் சொன்னதுதான் நல்லா இருக்கு. இவரால மட்டும் ஏன் சொல்ல முடிஞ்சதுன்னா, ராமன் பெருமாளுடைய அருட்பார்வையை ராமானுஜர் பெற்றிருக்கிறார். அவன் கட்டாட்சம் பண்ணத்தினாலதான் அந்த கண்ணழகை இவர் பேசினார். அதை பெற முடியாததாலே யாதவ பிரகாசரால பேச முடியல. அப்போ பெருமாளுடைய அருள் பெற்றவரால் தான் கண்ணழக பேச முடியும். அதனாலதான் ஹனுமான் ஓமை சொல்லுன்னு சொன்னா எங்க வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். எடுத்த எடுப்புலயே நெத்தி அடி மாதிரி தாமரை கண்ணன் ராமன்னு சொல்லினதும் உடனே சீத்தை புரிஞ்சுட்டாளாம். அப்ப ராமனுடைய அருள் பெறாத ஒருவனாலே அவனை தாமரை கண்ணன் அடையாளம் காட்டவே முடியாது. ஏன் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ராவணனே மாறு வேஷத்துல வந்தாலும் நான் ராமதூதன்னு பொய் சொல்லுவான், தாமரை கண்ணனான ராமதூதன்னு சொல்லுவானா? அதை வர்ணிக்க மாட்டான். ஆகையினால தாமரை கண்ணன்னு சொன்ன போதே இவர் ராமதூதன் என்று முடிவெடுத்து விட்டாளாம் சீத்தை. அப்படி ஹனுமானுடைய அந்த புத்தி சாதுரியம், அந்த ஞானம், நாம் அருள் பெற்றவன்னு சரியா சொல்லியிருக்கானே, அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான். 2, இதிலே ஹனுமானுடைய எந்த குணம் காட்டப்படுகிறதுனா, சீத்தையிடம் ஒரு தந்தை காட்டக்கூடிய பாசத்தை ஹனுமான் காட்டினான். ஏன்னா ஜனகருக்கும் ஹனுமானுக்கும் ஒரு விதமான உறவு உண்டு. வெயிட் என்ன சொல்றேன், ஜனகருக்கும் ஹனுமானுக்கும் உறவா? ஆமா, சூரியனுடைய சிஷ்யர் யாக்ஞவல்கியர், அந்த யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர் தான் ஜனகர். இந்த வரலாறு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரிய தேவனுடைய சீடர் யாக்ஞவல்கிய முனிவர். யாக்ஞவல்கியர்கிட்ட வேதாந்தம் பயின்ற சிஷ்யர் ஜனகர். ஹனுமான் யாருன்னா அவரும் சூரியனுடைய சிஷ்யர். அப்போ ஜனகனுடைய குருவான யாக்ஞவல்கியரும் ஹனுமானும் சூரியனுக்கு சிஷ்யர்கள். அப்படின்னா யாக்ஞவல்கியர் எப்படி ஜனகனுக்கு ஆச்சாரிய ஸ்தானமோ, ஹனுமானும் ஜனகனுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால ஜனகன் ஒரு விதத்தில் பார்த்தால் ஹனுமானுடைய கிளாஸ்மேட்டான யாக்ஞவல்கியருக்கு சிஷ்யர். நம்ம கிளாஸ்மேட்டுக்கு ஒருத்தர் ஸ்டூடெண்ட்னா நம்ம ஸ்டூடெண்ட்னே சொல்லிடலாம். அதனால ஹனுமானுக்கும் சிஷ்யர் என்றே ஜனகனை சொல்லலாம். ஏன்னா ஜனகனின் குரு எந்த சூரியன்ட்ட பாடம் படிச்சாரோ அதே சூரியன்ட்ட தான் ஹனுமானும் பாடம் படிச்சிருக்கார். அதனால ஹனுமான் என்ன பண்ணானா, அவன் நம்ம ஸ்டூடெண்ட் ஜனகனுடைய பொண்ணு தானே, அப்போ நம்ம பொண்ணுன்னே அவளை கருதலாம் இல்லையா? நம்முடைய மாணவனின் மகள் என்றால் நம்ம மகள் என்றே கருதலாம். இன்னும் வயசு குறைவுனா நம்ம பேத்தின்னு கூட கருதலாம். அதனால இந்த தந்தை பாசத்தோடு வைதேகி என்று அழைத்தாராம். ஜனகன் எந்த திருநாமம் சொல்லி அழைப்பாரோ அதே திருநாமம் வைதேகி என்று சொல்லி அழைத்தார். அது சீத்தைக்கு அவ்வளவு ஆனந்தம் கொடுத்தது. ஆகையினால சீத்தை மீது அவ்வளவு பாசத்தை காட்டி இருக்கிறார் ஹனுமான். அந்த குணத்தை இந்த புன்னகையிலே நாம் காண்கிறோம். 3வது, இதை சொல்லக்கூடிய நமக்கு என்ன பலன்னா, நல்ல சமயோசித புத்தி, எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்ற அந்த தெளிவான சமயோசித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஏற்படும்படி ஹனுமான் அருள் புரிவார். வாங்க ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ராம பத்ம சமான லோச்சன யுகா கண்டத்வயாதர்ஷவான் நாசா நிர்ஜித சம்பகோதி மதுரம் பிம்பாதரம் சம்வகன் ஏதாம் அங்குலி முத்ரிகாம் மமகரே கிருத்வா வதத் ஸ்வக்ஷரம் வைதேஹீதி கிரா பிரியா முகஜயா மந்தஸ்மிதம் தே பவத்
என்று சொல்வோம். நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித புத்தி ஏற்படும். நன்றி, வணக்கம்.